Hi everyone, welcome to Object-Oriented Programming class. Please use headphone for better audio quality. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் இன் ஜாவா. ஸோ மவுஸ் ஈவெண்ட்ஸ்னால் நமக்கு வந்து மவுஸில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்து வாங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே அதில் ஈவெண்ட்ஸ் என்ன, ஈவெண்ட் ஹேண்ட்லிங் என்னென்னு கொடுத்துருப்போம். இங்கே வந்து மவுஸ் ஈவெண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். ப்ளஸ் வந்து லேஅவுட்ஸ் என்னென்ன ஜாவாவில் என்னென்ன லேஅவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஆக்ஷன் அண்ட் மவுஸ் ஈவெண்ட்ஸ். ஆக்ஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கேன் பி யூஸ்டு வித் மவுஸ் பட்டன்ஸ் ஆர் இன்க்ளூடிங் டூல் பாக்ஸ் பட்டன்ஸ் ஆர் மெனு ஐட்டம் ஆர் டெக்ஸ்ட் ஃபில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன். தே கேன் பி ஷேர்டு வித் ஆல் கண்ட்ரோல் விச் do the same thing. ஆக்ஷன்ஸ் கேன் பி எனேபிள் ஆர் டிசேபிள் எதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம், அன்கிளிக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தே கேன் ஸ்பெசிஃபை த டெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும். டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ளது ஐகான்னா நம்ம இமேஜில் பார்த்துருப்பீங்களா, ஐகான் சிம்பிள். நீங்கள் லெட்டர்ஸில் பார்க்கும்போது போல்டு இட்டாலிக் கொடுப்பா, அதெல்லாம் ஐகான் சிம்பிள். டூல் டிப் டெக்ஸ்ட்னால் நீங்கள் ஒரு அந்த பாக்ஸ் அந்த ஐகான் பக்கத்தில் நீங்கள் மவுஸரை கொண்டு போனீங்கன்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும்ல, அதுக்கு பேர் டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஆக்ஸ்லேட்டர்னா மீனிங் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு ஒரு 10% ஃபில்டு, 30%, 7 minutes 5 minutes பெண்டிங் வரல. ஸோ அதெல்லாம் ஆக்ஸ்லேட்டர். நிமானிக்ஸ் கீஸ்னால் என்னென்னா ஷார்ட்கட் கீ. ஒன்றுக்கு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ், இதெல்லாம் அந்த ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன். ஒன்று கிளிக் பண்ணும்போது என்னென்ன ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. Next one, mouse events. Mouse event na an event indicates a mouse action occurred in the command. Mouse வச்சு நீங்க action பண்ணீங்கன்னா that is called as a mouse event. Mouse events. Mouse events என்ன பண்ணலாம், click பண்ணலாம், enter பண்ணலாம், exit பண்ணலாம், move or drag பண்ணிக்கலாம். Mouse events வந்து mouse button is pressed. நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் பட்டன் இஸ் கிளிக்கில் வந்து ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் ரெண்டு வச்சுக்கலாம். த மவுஸ் கர்சர் என்டர் த அன்அப்ஸ்க்ரூட் பார்ட் ஆஃப் த காம்பனன்ட் ஜாமெட்ரி. நீங்கள் ஒரு காம்பனன்ட் வச்சுருப்பீங்க, அந்த காம்பனண்ட்டில் எங்கே வச்சு கிளிக் பண்ணால் எனக்கு ஆக்ஷன் நடக்கணும், இங்கெல்லாம் கிளிக் பண்ணால் ஆக்ஷன் நடக்கூடாது, அதை பண்ணிக்கலாம். அந்த ஏரியாக்குள்ளே என்டர் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது. மவுஸ் மோஷன் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த மவுஸ் இஸ் மூவ்ட் ஆர் ட்ராக், இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் மவுஸ் ஈவெண்ட்ஸ். இப்போ ஒரு மவுஸ் ஈவெண்ட்டுக்கு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். மவுஸ் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பாஸ் டு த எவரி மவுஸ் லிசனர் ஆர் மவுஸ் அடாப்டர் ஆப்ஜெக்ட். நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். மவுஸ் லிசனாக இருக்கலாம், மவுஸ் அடாப்டர் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறோம். அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மவுஸ் ஈவெண்ட் தட் இஸ் பப்ளிக் மவுஸ் ஈவெண்ட். ப்ராக்கெட்டில் பாருங்கள் ஒரு 7 1 2 3 4 5 6 7 8 9 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் காம்பனன்ட் சோர்ஸு, integer id, long when, int modifier, int x, int y, int click count, boolean pop-up trigger, int button. அதில் ஃபஸ்ட் ஒன் சோர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். காம்பனன்ட் தட் ஆரிஜினேட்டட் தட் ஈவெண்ட். எந்த காம்பனன்ட் வந்து ஆரிஜினேட் பண்ண போதும். நீங்கள் ஒன்றில் ஒரு பட்டன் வச்சுருக்கலாம், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்கலாம், இல்லை ஒரு ஃபைல் மெனுவில் போய் நான் கிளிக் பண்ணும்போது நடக்கலாம். அப்போ அது என்ன சோர்ஸ், மெனு பாரா இல்லை நெக்ஸ்ட் பண்ணுற பட்டனா, அதை முடிவு பண்ணுற ஃபஸ்ட் ஒன் சோர்ஸ். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஐடி த இன்டிஜர் தட் இண்டிகேட்ஸ் தட் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கும், அது செகண்ட் ஒன் ஐடி. வென்னா நீங்கள் எந்த டைமில் கிளிக் பண்ணுறோம், அந்த ஈவெண்ட் வந்து எந்த டைமிங்கில் நடக்க போகுது. இட்ஸ் எ லாங் இன்டிஜர்னால் நீங்கள் டைமிங்லாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைம்னு ஒரு கிளாக் பார்த்து டைம் கொடுத்தோன்னா டைமில் வந்து டேட்டு டைமு செகண்ட்ஸ் எல்லாமே ஓடும்ல. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனது லாங் இன்டிஜர், அது பெரிய லாங் இன்டிஜராக வரும் வென்னுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் மாடிஃபையர்னா அந்த மாடிஃபையர் கீஸ் டவுன் டூரிங் த ஈவெண்ட். அதில் வந்து நீங்கள் வேறு ப்ரெஸ் பண்ணுறோமா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் வேறு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோமா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் XY கோஆர்டினேட்ஸ், அந்த நீங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல உள்ள XY கோஆர்டினேட்ஸ் என்ன, கிளிக்கு கவுண்ட் எத்தனை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, பாப்அப் ட்ரிகர்னா அது பூலியன் ட்ரூ இஃப் த ஈவெண்ட் இஸ் ட்ரிகர் ஃபார் பாப்அப் மெனு. இதான் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பாப்அப் மெனு மாதிரி வருதா, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு பாப்அப் மெனு வந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து இன்ட் பட்டன், விச் ஆஃப் த மவுஸ் பட்டன் ஹேஸ் சேஞ்சஸ் இட். அதை நீங்கள் கிளிக் பண்ணது எந்த பட்டனில் சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, இது இவ்வளோ ஆர்குமெண்ட் நம்ம 9 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஒரு மவுஸை கிளிக் பண்ணோன்னா இவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஜாவா AWT போட்டாச்சு, ஈவெண்ட் கொடுத்தாச்சு, ஆப்லெட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்லெட் கோடு, என்னோட மெயின் கிளாஸ் நேம் வந்து GFGன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அங்கே அதே கொடுத்தாச்சு. வித் 300, ஹைட் 300, ஆப்லெட் கொடுத்தாச்சு. பப்ளிக் கிளாஸ் GFG எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் இம்ப்ளிமெண்ட்ஸ் மவுஸ் லிசனர். நம்ம சொல்லிட்டோம் மவுஸ் லிசனர் சொல்லியிருக்கோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் லிசனர் பண்ணியாச்சு. அதில் பாருங்கள் ப்ரைவேட் இன்ட் x, y கொடுத்துருக்கோம். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் str வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். பப்ளிக் வாய்ட் init இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. இனிஷியலைஸ் பண்ணும்போது this dot add mouse listener ஆட் பண்ணிடுறேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணிடுறேன் சொல்லிடும். ஓகே, ஆட் பண்ணிடுற சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்டு பெயிண்டில் வந்து என்ன பண்ணுறேன், G.TraString of
str, x, y நம்ம வந்து அவுட்புட்டை காமிக்கிற அப்புறம் பாருங்கள். இப்போ அந்த அவுட்புட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அவுட்புட் விண்டோவில் வந்து நீங்கள் எங்கே மவுஸை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மவுஸ் பொசிஷனில் உள்ள எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அப்படி பிரிண்ட் பண்ணிங்க. மேலே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்க எக்ஸ் வேல்யூ 173, ஒய் வேல்யூ வந்து அது 38 இருக்கு நீங்கள். ஸோ ஓகே, அப்போ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணும்போது அந்த வேல்யூ வருது. இன்னொரு இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். அந்த கிளிக் பண்ணுற இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 210, ஒய் ஈக்குவல் டு 101 வருது. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கிளிக் பண்ணுற இடத்துல கரெக்டாக அதோட XY கோஆர்டினேட்ஸ் எனக்கு வேணும். ஸோ அதுக்கான நான் டிக்ளேர் பண்ண வேரியபிள் தான் XY. அப்போ str ஸ்ட்ரிங் வந்து நான் எம்டியாக கொடுத்துருக்கேன். அந்த எம்டிக்குள்ளே என்ன வேணும், எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு என்ன வேணும், ஒய் வேல்யூ ஈக்குவல் டு என்ன நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி ஒரு வேரியபிள் தான் str கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்டு பெயிண்ட் வந்து கிராஃபிக்ஸ் G கொடுத்தாச்சு. G.drawString நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ண ஆட்டோமேட்டிக்காக drawString ஃபங்க்ஷன் தான் கொடுத்தாங்க. ஓகே, drawString ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. strல இருக்குது. ஓகே, str x, y அந்த எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கோஆர்டினேட்ஸில் டிஸ்பிளே பண்ணுறீங்க. பப்ளிக் வாய்ட் அப்டேட் கிராஃபிக்ஸ் G. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அப்போ நீங்கள் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ எனக்கு அப்டேட் நடக்கணும். ஸோ அதுக்காண்டி என்ன மெத்தட், பப்ளிக் வாய்ட் அப்டேட் கிராஃபிக்ஸ் G எகெயின் பெயிண்ட் G. திரும்ப இங்கேருந்து நான் பெயிண்ட் மெத்தடை கால் பண்ணிவிட்டு திரும்ப எப்போல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்ட் மவுஸ் கிளிக்கடு, இதுதான் எனக்கு ஈவெண்ட் நடக்க போகுது. மவுஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஈவெண்ட் நடக்கணும். மவுஸ் கிளிக்கடு மவுஸ் ஈவெண்ட் ஈக்குவல் டு எம்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் எனக்கு வேல்யூ ஒன்றும் இல்லை, m.getX. அப்போ m.getXனா எக்ஸோட கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட், y ஈக்குவல் டு m.getY, ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் கிடச்சிரும். எனக்கு ஸ்ட்ரிங்கில் எப்படி டிஸ்பிளே பண்ணிக்க பாருங்கள், x ஈக்குவல் டு 173, y ஈக்குவல் டு 38 கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு வந்து str ஈக்குவல் டு x ஈக்குவல் டு மேடம் அதை டபுள் குவாட்ஸில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்னா மீனிங் அந்த எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் கமா கொடுத்துக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு, ஸோ அது ஒய் ஈக்குவல் டு அசைன் ஆகும் ப்ளஸ் ஒய். அப்போ மீனிங் என்ன, எஸ்டிஆரில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 173, கமா ஒய் ஈக்குவல் டு 38 ஃபினிஷ் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ரிங் அங்கே ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து நான் ரீபெயிண்ட் மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ ரீபெயிண்ட் மெத்தடை கால் பண்ணால் பெயிண்ட் மெத்தடில் போயிட்டு ட்ரா ஸ்ட்ரிங்கில் வந்து நான் எக்ஸ் ஈக்குவல் டு 173, ஒய் ஈக்குவல் டு 38 பிரிண்ட் ஆகும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன பண்ணும், சேம் மவுஸ் கிளிக்கில் உள்ள XY கோஆர்டினேட்டை கெட் பண்ணும். அங்கேருந்து ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் ஆகும், ரீபெயிண்ட் கொடுக்கும். ரீபெயிண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பெயிண்டில் போய் ரீட்ராயிங் பண்ணும். ஸோ இந்த அவுட்புட் தான் நடக்குது. ரிமைனிங் வந்து பப்ளிக் வாய்ட் மவுஸ் என்டர்டு, மவுஸ் எக்ஸிட்டட், மவுஸ் ப்ரெஸ்ட், மவுஸ் லிஸ்ட், அதுக்கெல்லாம் நான் எந்த கோடிங் எழுதலை, சும்மா ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்பைல் பண்ணும்போது ஜாவா சி ஸ்பேஸ் gfg.java கொடுக்குறீங்க, ஆப்லெட் வியூவர் ஸ்பேஸ் gfg.data கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகே, ஓகே, இந்த டவுட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, லேஅவுட் மேனேஜ்மெண்ட். லேஅவுட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த லேஅவுட் நம்ம ஜாவாவில் வந்து சம் ஆஃப் த லேஅவுட் மேனேஜர்ஸ் இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸில் பண்ணும்போது என்னென்ன லேஅவுட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் நான் எப்படி பிளேஸ் பண்ணணும், எந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். த லேஅவுட் மேனேஜர் ஆட்டோமேட்டிக்லி பொசிஷன் ஆல் த காம்பனன்ட்ஸ் வித் இன் த கண்டெய்னர், அந்த விண்டோ கண்டெய்னரில் பிளேஸ் பண்ணுறது. ஈவன் இஃப் யூ டூ நாட் யூஸ் எனி லேஅவுட் மேனேஜர்னா டிஃபால்ட் லேஅவுட் மேனேஜர் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இட் இஸ் பாசிபிள் டு லேஅவுட் கண்ட்ரோல்ஸ் பை ஹேண்ட். நம்மளே ஹேண்டில் பண்ணலாம். ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரணும்னா, நீங்கள் போச்சு அதோட சைஸ் என்னன்னு தெரியாது, நீங்கள் மூவ் பண்ணுற பொசிஷனில் ப்ராப்ளம் வரும். அதுக்காண்டி நீங்கள் பெட்டர் வந்து வி ஹேவ் டு செலக்ட் எனி ஒன் ஆஃப் த லேஅவுட் மேனேஜர் செலக்ட் பண்ணால் பெஸ்ட். ஓகே, ஜாவாஸில் வந்து ஏகப்பட்ட லேஅவுட் மேனேஜர்ஸ் பண்ணுறாங்க. அது எதை பேஸ் பண்ணி, லைக் ஷேப்பு, சைஸு, ஷேப்பு, அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் த ஒன் லேஅவுட், எந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் AWT லேஅவுட் மேனேஜர் கிளாஸஸ். என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது பாருங்கள், டோட்டலாக 7 இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்டர் லேஅவுட் தாங்க. அரேஞ்சஸ் த காம்பனன்ட் டு ஃபிட் இன் த 5 ரீஜியன்ஸ், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், சென்டர். நம்ம டோட்டல் அந்த விண்டோவில் அந்த ஆப்லெட் விண்டோ வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எங்கேனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, சென்டராக பண்ணிக்கலாம். கார்டு லேஅவுட் ஆப்ஜெக்ட் ட்ரீட்ஸ் ஈச் காம்பனன்ட் இந்த கண்டெய்னர் அஸ் ஏ கார்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன்லி ஒன் கார்டு இஸ் விசிபிள் அட் எ டைம், ஒரு கார்டு தான் விசிபிளாக இருக்கும். ஃப்ளோ லேஅவுட் தான் நமக்கு டிஃபால்ட் லேஅவுட் மெயின் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினில் மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். விச் லேஅவுட் இஸ் அ டிஃபால்ட் லேஅவுட் இன் ஜாவானா ஃப்ளோ லேஅவுட். இட் லேஅவுட் த காம்பனன்ட்ஸ் இந்த டைரக்ஷனல் ஃப்ளோ, டைரக்ஷனாக டேரெக்டாக ஒவ்வொரு லைனாக ஃபில் பண்ணிகிட்டே போகும். ஓகே, கிரிட் லேஅவுட் மேனேஜர் மேனேஜஸ் த காம்பனன்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர் கிரிட்டாக கிரியேட் பண்ணி அங்கே ஸ்டோர் ஆகும். கிரிட் பேக் அவுட் லேஅவுட் இஸ் த மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் லேஅவுட் மேனேஜர் கிளாஸ். The object of the grid back layout aligns the component vertically, horizontally or along their baseline without requiring the components of the same size. நீங்கள் சேம் சைஸாக இருக்கனால எந்த சைஸ்னாலும் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரிட் பேக் லேஅவுட். நெக்ஸ்ட் குரூப் லேஅவுட்னானது ஹைரார்கிக்கலி குரூப்ஸ் த காம்பனன்ட் இன் ஆர்டர் டு பொசிஷன் இன் எ கண்டெய்னர். நீங்கள் ஒரே குரூப்புக்குள்ளே நீங்கள் செக் பாக்ஸ்லாம் கொடுக்குறீங்க, இதை ஃபுல்லாக ஒரு குரூப்பாக வைக்கலாம். அதான் குரூப் லேஅவுட். ஸ்ப்ரிங் லேஅவுட் வந்து பொசிஷன் சில்ட்ரன் ஆஃப் இட்ஸ் அசோசியேட் கண்டெய்னர் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். நீங்கள் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங் லேஅவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ நம்ம ஃபஸ்ட் லேஅவுட் பார்க்க போகிறோம், ஜாவா பார்டர் லேஅவுட் போகிறோம். ஓகே, ஜாவா பார்டர் லேஅவுட் நம்ம சொல்லிட்டேன் என்னது, யூஸ் டு அரேஞ்ச் த காம்போனன்ட்ஸ் இன் 5 ரீஜன், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் ஆர் சென்டர். இந்த 5க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5க்குள்ளே நீங்கள் என்னென்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். 5க்குமே ஒரு 5 கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட்டு நார்த் பொசிஷன் நார்த் யூஸ் பண்ணுங்க, சவுத்னா சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், சென்டர். ஓகே, இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். பார்டர் டாட் லேஅவுட் 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. பார்டர் லேஅவுட் கிரியேட்ஸ் அ பார்டர் லேஅவுட் பட் வித் நோ கேப்ஸ் பிட்வீன் த காம்பனன்ட்ஸ். 2 காம்பனண்ட்டை இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா இடையில வந்து கேப் கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஜே பார்டர் லேஅவுட் இன்ட்டு ஹரிசானல் கேப் இன்ட்டு வெர்டிகல் கேப். ஹரிசானல் எவ்வளோ கேப், ஹரிசானல் மீனிங் என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ கேப் கொடுக்கணும், வெர்டிகல் கேப் என்னது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ கேப் கொடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்ஸ் அ பார்டர் லேஅவுட் வித் கிவன் ஹரிசானல் அண்ட் வெர்டிகல் கேப்ஸ் பிட்வீன் த காம்பனன்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். நான் ஏடபிள்யூடி கொடுத்தாச்சு, ஜாவா எக்ஸ் ஸ்விங் கொடுத்தாச்சு. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்டர் லேஅவுட் எல்லாமே ஸ்விங்கில் உள்ள கான்செப்ட். ஸோ ஜாவா எக்ஸில் ஸ்விங், எனக்கு பப்ளிக் கிளாஸ் பார்டர் கொடுத்துட்டேன். என்னோட கிளாஸ் நேம் வந்து பார்டர் கொடுத்தாச்சு. உள்ள ஒரு ஜே ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். ஜாவா ஃப்ரேம் ஈக்குவல் டு ஸ்பேஸ் எஃப்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்டர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த இல்லை நான் அவுட்புட்டை பார்க்கும் போது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, சென்டர் ஒரு 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். 5 பட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டனில் டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நியூ ஃப்ரேம் ஜேசி எஃப் ஈக்குவல் டு நியூ ஜே ஃப்ரேம். அப்போ ஜே ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஜே பட்டன். அப்போ நம்ம அங்கே படிக்கும்போது ஆப்லெட்டில் படிக்கும் பட்டன் கொடுத்தீங்க. இதில் நம்ம பார்க்கும்போது ஸ்விங்கில் பார்க்கும்போது ஜே பட்டன் படிச்சுக்கோங்க. ஓகே, ஜே பட்டன் ஜாவா பட்டன். ஓகே, பட்டன் ஸ்பேஸ் B1 ஈக்குவல் டு நியூ ஜே பட்டன் நார்த்துக்கு ஒரு பட்டன், சவுத்னு ஒரு பட்டன், ஈஸ்ட் ஒரு பட்டன், வெஸ்ட் ஒரு பட்டன், சென்டர் ஒரு பட்டன். 5 பட்டன் கிரியேட் பண்ணி P1, P2, P3, P4 அண்ட் P5. அப்போ நெக்ஸ்ட் ஒன். அப்போ அந்த 5 நம்ம ஆட் பண்ணணும்ல. அப்போ எங்கே ஆட் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ண போகிறோம். எஃப் டாட் ஆட் B1 ஃபஸ்ட்டு பட்டன் பார்டர் லேஅவுட்டில் நார்த்துன்னு கொடுத்துங்க. அப்போ நார்த் பொசிஷன் அது போயிடும். சவுத் கொடுத்தா சவுத் பொசிஷன் போயிடும். ஈஸ்ட் பொசிஷன், வெஸ்ட் பொசிஷன், சென்டர் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேமோட சைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. எஃப் டாட் செட் சைஸ் ஈக்குவல் டு 300 x 300. இந்த டோட்டல் ஏரியா வந்து 300 பிக்சல் வித் 300 பிக்சல் ஹைட் கொடுத்துரும். எஃப் டாட் செட் விசிபிள் கொடுத்தா தான் உங்களுக்கு விசிபிலிட்டி காமிக்கும். இந்த கமெண்ட் கொடுக்கலைன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்டர் லேஅவுட்டில் ஆட் பண்ணிவிட்டு செட் சைஸ் விசிபிள் பண்ணியாச்சு. அப்புறம் மெயின் ப்ரோக்ராம் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மேலே நீங்கள் இன்னும் பண்ண வேணாம். ஜஸ்ட் நியூ பார்டர் மட்டும் கொடுங்க. நியூ பார்டர் கொடுத்த மீனிங் என்னது, இட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் உள்ள எல்லா ஒர்க்கும் ஃப்ரேம் கிரியேட் ஆகிட்டு இந்த பட்டன்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு விசிபிலிட்டியில் காமிக்கும். கம்பைல் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பழசு ரன் பண்ணலப்போ ஜாவா சி ஸ்பேஸ் பார்டர் டாட் ஜாவா ஸ்பேஸ் பார்டர்னு ரன் பண்ணிக்கோங்க, அவுட்புட் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரிட் லேஅவுட். கிரிட் லேஅவுட்னு ஆட்டோமேட்டிக்கானது இட்ஸ் யூஸ் டு அரேஞ்ச் த காம்போனன்ட்ஸ் இன் ரெக்டாங்குலர் கிரிட். ஒன் காம்போனன்ட் இஸ் டிஸ்பிளேட் இன் ஈச் ரெக்டாங்கிள். ஒரு காம்போனன்ட் ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கும். அதில் 3 கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரிட் லேஅவுட் வந்து கிரியேட்ஸ் கிரிட் லேஅவுட் வித் 1 காலம் பெர் காம்பனன்ட். ஒரு காலத்தில் ஒரே ஒரு காம்பனன்ட் தான் வைக்க முடியும் இன் ரோ, ஒரு ரோக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிரிட் லேஅவுட்டில் வந்து இன்ட்டு ரோ அண்ட் காலம். இப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு ரோ காலம் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 3x3 ஒன்றும் இல்லை, 4x4 கொடுத்தனா 4 ரோ 4 காலம், 4x2 கொடுத்தனா 4 ரோ 2 காலம்ஸ். இப்போ டோட்டலாக 8 காம்பனன்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து கேப் கிடையாது. கேப் பிட்வீன் த காம்பனன்ட்ஸ் வந்து நில். அப்போ நெக்ஸ்ட்டு கிரிட் லேஅவுட்டில் இன்ட்டு ரோ இன்ட்டு காலம் இன்ட்டு ஹரிசானல் கேப் இன்ட்டு வெர்டிகல் கேப். இந்த கேப் கொடுத்தீங்கன்னா வெர்டிகலாக எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ கேப் வேணும், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ கேப் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட்புட்டை முதல்ல பார்த்துக்கேன். நான் 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 9 ஒரு 3x3 வந்து என்ன பண்ணியிருக்கோம், 9 பட்டன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. ஏடபிள்யூடி போட்டாச்சு, ஸ்விங்கு போட்டாச்சு. என்னோட கிளாஸ் நேம் வந்து மை கிரிட் லேஅவுட் கொடுத்துருக்கோம். ஜே ஃப்ரேம் ஸ்பேஸ் எஃப் கொடுத்தாச்சு. மை கிரிட் லேஅவுட்டோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. ஃப்ரேம் ஸ்பேஸ் எஃப் ஈக்குவல் டு நியூ ஜே ஃப்ரேம் கொடுத்தாச்சு. ஜே பட்டன் B1 B2 B3 அப் டு B9 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 எனக்கு டிஸ்பிளே பண்ணுறக்காண்டி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம்ல. எஃப் டாட் ஆட் B1 B2 B3 B4 B5 B6 B7 B8 B9. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டில் ஆட் ஆயிரும். இப்போ நான் லேஅவுட்டோட செட் கொடுக்க போகிறேன். எஃப் டாட் செட் லேஅவுட் நியூ கிரிட் லேஅவுட் ஆஃப் 3,3 கொடுத்துருக்கேன். அப்போ 3,3னா 3 ரோ 3 காலம்ஸ்க்காண்டி கொடுத்துருக்கோம். செட்டிங் த நெக்ஸ்ட் எஃப் டாட் செட் சைஸ் வந்து இப்போ விண்டோட சைஸ் கொடுக்கும் 300 x 300 செட் விசிபிள் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம், ஒன்லி நியூ மை கிரிட் லேஅவுட் இது மட்டும் போதும். அப்போ நியூ மைனா இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். பட்டன்ஸ்லாம் இன்ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி கொடுத்து உங்களுக்கு விசிபிலிட்டி ட்ரூ வந்துடும். கம்பைல் பண்ணும்போது சேம் கோட் தான். ஜாவா சி ஸ்பேஸ் மை கிரிட் லேஅவுட் டாட் ஜாவா ஸ்பேஸ் மை கிரிட் லேஅவுட் இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஃப்ளோ லேஅவுட்.
flow layout நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதான் நமக்கு டிஃபால்ட் லேஅவுட் இன் ஆல். ஓகே, ஃப்ளோ லேஅவுட் இஸ் யூஸ் டு அரேஞ்ச் த காம்போனன்ட்ஸ் இன் எ லைன். ஒரு லைனில் உள்ள எல்லா காம்போனன்ட் இன்சர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் முடிஞ்ச ஸ்பேஸ் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இட்ஸ் அ டிஃபால்ட் லேஅவுட் ஃபார் ஆஃப் ஆப்லெட் அண்ட் பேனல். ஓகே, இதில் ஒரு 5 லேஅவுட் கான்செப்ட் இருக்குது. ஒன்று லெஃப்ட் அலைன்மெண்ட், நம்ம ரோன்னு சொல்லியாச்சு. இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக, ரைட் அலைன்மெண்ட்டாக, சென்டர் அலைன்மெண்ட்டாக, லீடிங் அலைன்மெண்ட்டாக, ட்ரைலிங்லேயும் ஒரு 5 லேஅவுட் இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஃப்ளோட் லேஅவுட்டில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அங்கே ஒரு 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோ லேஅவுட்டில் வந்து கிரியேட்ஸ் அ ஃப்ளோ லேஅவுட் வித் சென்டர்ட் அலைன்மெண்ட் அண்ட் டிஃபால்ட் 5 யூனிட் horizontal and vertical default and 5 space மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோ லேஅவுட்ல int alignment creates a flow layout with the given alignment and default 5 unit horizontal and என்ன அலைன்மெண்ட் கொடுத்தீங்களோ அந்த அலைன்மெண்ட்ல கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று சென்டரில் வரும், நீங்கள் என்ன அலைன்மெண்ட் கொடுத்தோ அந்த அலைன்மெண்ட்ல கிரியேட் ஆகும். ஃப்ளோ லேஅவுட் வந்து int alignment இன்ட்டு ஹரிசாண்டல் கேப் அண்ட் வெர்டிக்கல் கேப். ஓகே, இங்கே கேப் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். என்ன லேஅவுட் கொடுக்குறீங்களோ அந்த லேஅவுட். இந்த லேஅவுட்டுங்கிறது வந்து லெஃப்டா, ரைட்டா, சென்டரா, லீடிங்கா, ட்ரெயிலிங்கா, அதை பேஸ் பண்ணி வருது. அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அலைன்மெண்ட்டுங்கிறது லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட், சென்டர், லீடிங் ஆர் ட்ரெயிலிங் அலைன்மெண்ட்டில் கொடுக்குறது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. AWT கொடுத்தாச்சு, இம்போர்ட்ஸ் ஜாவா எக்ஸ் ஸ்விங் கொடுத்தாச்சு, என்னோட கிளாஸ் நேம் வந்து மை ஃப்ளோ லேஅவுட் கொடுத்தாச்சு, ஜே ஃப்ரேம் ஸ்பேஸ் எஃப் ஈக்குவல் டு மை ஃப்ளோ லேஅவுட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தேன், ஜேஸ் ஈக்குவல் டு நியூ ஃப்ரேம். இப்போ ஒரு நான் 5 பட்டன் கிரியேட் பண்ணுறேன். பட்டன் 1 2 3 4 5, ஜே பட்டன் B1 B2 அந்த 5 ஆட் பண்ணுறேன். எஃப் டாட் ஆட், எஃப் டாட் B2 B3 B4 B5 ஆட் பண்ணியாச்சு. இப்போ எஃப் டாட் செட் லேஅவுட் நியூ ஃப்ளோ லேஅவுட், நான் ஃப்ளோ லேஅவுட் டாட் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த விண்டோவில் லெஃப்ட்லேருந்து 1 by 1 பிளேஸ் ஆகிட்டே போகும். ஓகே, செட்டிங் ஃப்ளோ லேஅவுட் ஆஃப் செட்டிங், இது வந்து செட்டிங் ஃப்ளோ லேஅவுட் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் செட் சைஸ் ஈக்குவல் டு 300x300, நான் சைஸ் வந்து 300 கொடுத்தாச்சு. செட் விசிபிள் ட்ரூ ஆயாச்சு. நெக்ஸ்ட் பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் என்ன பண்ணுறேன், நியூ மை ஃப்ளோ லேஅவுட். தட் இஸ் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஃப்ரேம் கிரியேட் ஆகும், பட்டன் வந்து இனிஷியலைஸ் ஆகும், பட்டன் வந்து ஆட் ஆகுது. லேஅவுட் வந்து நம்ம லெஃப்ட் கொடுத்தோம், லெஃப்ட்டில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகே, ஜாவா சி ஸ்பேஸ் மை ஃப்ளோ லேஅவுட் டாட் ஜாவான்னு கொடுத்தா அது கம்பைல் ஆகும். ரன் பண்ணும்போது ஜாவா ஸ்பேஸ் மை ஃப்ளோ லேஅவுட் ஸோ அவுட்புட் வந்துடும். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இதே ஸ்க்ரீனில் எனக்கு ரைட் லேஅவுட்னா ஒன்றும் இல்லை. இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஃப்ளோ லேஅவுட் டாட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டுக்கு போல் ஃப்ளோ லேஅவுட் டாட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அவுட்புட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 5 4 3 2 1 இந்த பொசிஷனில் வரும். இதே சென்டர் கொடுத்தா சென்டராக வரும். ஓகே, ட்ரைலிங் அண்டு லீடிங் அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம கன்க்ளூட் பண்ணுற செஷன். இன்றைக்கி நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம், மவுஸில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அப்புறம் லேஅவுட் மேனேஜர்ஸ் இன் ஜாவா, டோட்டலாக ஒரு 7 லேஅவுட்ஸ் இருக்குது. அந்த 7 லேஅவுட்டில் ஒரு 3 லேஅவுட் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. இதே கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் தான் சொல்லுங்கள். ஓகே, subscribe channel for future further videos. Thanks for watching, thank you.